முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது, நல்லதும் நடக்காது. அவங்க பாட்டு நியூட்ரலா போயிட்டே இருப்பாங்க. எப்போ நீங்க முருக பக்தியில ரொம்ப உள்ள வரீங்களோ அப்பதான் முருகர் என்ன பண்ணுவார்னா உங்க பக்தி உண்மையானதா, உங்க பக்தி முழுசா நம்பிக்கையானதான் செக் பண்றது அந்த சோதனையை தவிர அது நம்மளை வருத்துறதுக்கோ இல்லை நம்மளை காயப்படுத்துறதுக்கோ கிடையாது. முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார். நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்றேன், யாரையுமே தண்டிக்க மாட்டார். கண்டிப்பார் நம்ம பண்ற தப்புக்கு. இன்னொரு நான் அந்த கர்மா ரிசர்ச்ல ஒன்று கண்டுபிடிச்சேன். இறை சக்தி கெட்டவங்களுக்கும் உதவுது, அவங்க பக்தியை பொறுத்து. முருகரை நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவன் இப்படி பண்றான், இவ்வளவு கொள்ளடிக்கிறான், இவ்வளவு பணம் வாங்குறான், இவ்வளவு தப்பா இருக்கான், ஆனா அவன் நல்லா இருக்கானே, நாங்க முருகான்னு கும்பிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு சோதனை இருக்கேன்னா, கெட்டவன் கஷ்டப்படும் போது இறைசக்தி உதவாது, நல்லவன் கஷ்டப்படும் முருகரே கை கொடுத்து தூக்குவார். இது அனுபவபூர்வமா நடந்து ஒரு 150-200 சம்பவம் வச்சிருக்கேன், எழுதியே வச்சிருக்கேன், ஆதாரப்பூர்வம்.